சந்த் நரஹரி சோனார் அப்படிங்கிற மகாத்மா பாண்டுரங்கனோட பரம பக்தராக கடைசியில் இருந்தவர். பொற்கொல்லர் பிறவினாலே அவர் வாழ்ந்த வீடு இது. பகவானோட கோவில் சன்னதி தெருவிலேயே இருக்கக்கூடிய இடம். அவர் பரம சிவபக்தராக இருந்தார். சிவபக்தராக இருந்தவர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாண்டுரங்கனோட மகிமை அவருக்கு தெரியாதபடி இருந்தது. அதுவும் பகவானோட லீலை. இந்த நரஹரி சோனார் மகாராஜ் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு நேர் எதிர்க்கே அவர் பூஜை பண்ணின மல்லிகார்ஜுன சுவாமிங்கிற சிவபெருமான் அவருடைய லிங்காக்காரமான திருமேனி இருக்குது. சிவபக்தராக இருந்தவர் சதா சிவநாமா சொல்லிட்டு இருப்பார். சன்னதி தெருவிலேயே இருக்கிறதுனால இங்கே பஜனை நிறைய நடக்கும். பாண்டுரங்க நாமா சொல்லி பாடுற பக்தா நிறைய பேர் இருப்பா. ஆனால் ஹரித்வேஷம் அவர் மனசில் இருந்தது. விட்டல நாமம் கேட்கறது விருப்பம் இல்லாமல் இருந்தார். அவருக்கு தானும் சிவனும் ஒன்றுன்னு காட்டணும்னு பகவான் நினச்சி ஒரு பக்தருக்கு ஒரு பிரார்த்தனை போது அந்த பக்தர் வேண்டிக் கொண்டார், தனக்கு குழந்தை பிறந்தா பகவானுக்கு ஒரு தங்கத்தினால உத்தியானம் பண்ணி போடுறதாக. அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு அந்த பக்தர் பண்ணி போடணும்னு நினைக்கிறது அவரோட சொப்பனத்தில் பகவான் போய் நரஹரி மூலமாக பண்ணப்பட்ட அந்த இடுப்பு அரஞானத்தான் தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ல, இவர்கிட்ட வந்து கேட்டால் நான் பண்ணித்தர மாட்டேன்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் ரொம்பவும் நிர்பந்தப்படுத்தி உள்ளே இருந்து அளவு எடுத்துன்னு வந்து கொடுத்து பண்ணி சொன்ன உடனே பண்ணிட்டு கொடுத்தா பகவானுக்கு சாத்தும் போது 2 விரக்கடை குறையிறது. யசோத கிருஷ்ணனை கட்டின போது 2 விரக்கடை குறைஞ்சதுன்னு சொல்லுவா இல்லையா பாகவதத்தில். அந்த 2 விரக்கடை என்னன்னா நான்கிற அகங்காரமும் எனதுங்கிற மமகாரமும்னு சொல்லுவாள். அது மாதிரி அந்த எண்ணம் பேத புத்தி இருக்கிறதுனால 2 விரக்கடை குறைஞ்சுட்டே இருக்கிறதுனால திருப்பி திருப்பி இந்த பொற்கொள்ளர் அதை நீட்டி கொடுத்தாலும் சரியாகவே வரல. அப்போ வேறு வழி இல்லாமல் கண்ணை கட்ட சொல்லி உள்ளுக்குள்ளே போய் அளவெடுக்கிறேன்னு வந்துட்டு எந்த பாண்டுரங்கன் கோவிலுக்கு வரமாட்டேன், அவரை பார்க்க மாட்டேன், நாமா சொல்ல மாட்டேன்னு சொன்னாரோ அந்த இடத்துல தொழில் ரீதியாக கண்ணை கட்டின்னு போன போது தொட்டு பார்த்தா லிங்காக்காரமாக பரமேஸ்வரனோட வடிவம் தெரியறது. ஐயோ சிவபெருமானோட கோவில்னா அது என் சுவாமி நான் பார்க்காம கண்ணை கட்டி நிற்கேன்னு கண்ணை திறந்து பார்த்தா விட்டல் சிரிச்சுன்னு இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான். உன்னை ஏமாத்திட்டேன் பத்தியாங்கிறான் நரஹரி சோனார்கிட்ட. திருப்பி கண்ணை கட்டின்னு தொட்டு பார்த்தா ஜட்டாதாரியாக சந்திர கலாதரனாக அப்படி பரமேஸ்வரன் ரூபத்தோட காட்சி கொடுக்குறான். அச்சோ நம்ம சுவாமின்னா இருக்கார் பகவான் அப்படின்னு திருப்பி பார்த்தா பாண்டுரங்கனா காட்சி கொடுக்குறான். மகர குண்டலத்தோட கஸ்தூரி திலக்கத்தோட அரவிந்த நயனத்தோட சுந்தர வதனத்தோட பீதாம்பரதரியாக நீலமேக சியாமணனா பாண்டுரங்கன் காட்சி கொடுக்குறான். அப்போது பகவானே பாண்டுரங்கனாகவும் இருக்கார், அவரே சிவபெருமானாகவும் இருக்காருங்கிறத நரஹரி சோனார் புரிஞ்சுக்கிறார். கிருபாகரி பண்டரிநாத் தீனநாத தூ சமர்த்த அப்படின்னு பகவான்கிட்ட அபங்கம் பாடுறார். அபராத கரீக்ஷமா துஜா நக்களே மகிமான்னு என் பாபத்தை மன்னிச்சுடு பாண்டுரங்கா, நீயே ஈஸ்வரன், நீயே எல்லா தெய்வதைகளும் நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்ல பகவான் தன்னுடைய சிரசிலேயே லிங்கம் இருக்கிறது அவருக்கு காட்டுறான். இன்றைக்கும் பாண்டவங்களோட சிரசு லிங்காகாரமாக மஸ்தக லிங்கமாக இருக்குது. அவருடைய வீடும் அவரோட சமாதியும் இந்த சமாதி மேலே பாண்டவங்கனையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதையும் 2 பக்கம் ஈஸ்வரனும் அம்பாளும் இருக்கிறதையும் நாம் இந்த இடத்துல தரிசனம் பண்ணலாம். பக்த நரஹரி சோனாருடைய கிரகமும் சமாதியும் உள்ள ஸ்தலமே. कृपाकरी पंढरीनाथ दीननाथ तू समर्थ. 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 दीननाथ तू